பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டுள்ள நிலைதான் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தாய்க்கிழகம் திரும்பும் நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் ராயபாளையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் என்றால் நினைவுக்கு வருவது விசுவாசம் என புகழாரம் சூட்டினார். ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில். உடனே ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சிட்டார்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரை பாஜக மாற்றிவிடும் என்று தெரிவித்தார். எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமிக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தாய் கழகத்திற்கு திரும்பியுள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்படும் என்றும் விஜய் அறிவித்தார். மகளிர் தின விழாவில் புதிய வாக்குறுதிகளை வெளியிட்ட விஜய் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்ப தலைவியருக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் தரமான பட்டுச்சேலையும் அண்ணன் சீராக அழைக்கப்படும் என்றும் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரமும் சோப்பு சீப்பு உள்ளிட்ட பேபி கிட் வழங்கப்படும் என்றும் கூறினார். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். அரசு பேருந்தில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என்றும் பெண்கள் பாதுகாப்புக்கு 500 குழுக்கள் கொண்ட வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும் எனவும் கூறிய விஜய் அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தனது பிரச்சனை கவலை கொள்ளும் அளவுக்கு வர்த்தில்லை என தவிக தலைவர் விஜய் பேசியுள்ளார். விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா நீதிமன்றத்தை நாடியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதை தான் பார்த்துக் கொள்வதாக விஜய் சூசகமாக தெரிவித்தார். தாவேகா தலைவர் பெண்களின் பாதுகாப்பு, சுதந்திரம், உரிமைகள் என கூட்டம் தோறும் முழங்கி வரும் நிலையில் விஜயை பற்றி சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறி அவரிடம் இருந்து விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாற்றுக் கட்சியினர் சமூக வலைதளங்களில் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பதிலுக்கு தாவேகாவினரும் கடும் வார்த்தை போரில் ஈடுபடுகின்றனர். மகளிர் தின நிகழ்ச்சியில் இது பற்றி பேசிய விஜய் அந்த பிரச்சனையை தான் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. மனைவியால் தான் சந்தித்து வரும் பிரச்சனை கட்சியினர் கவலை கொள்ளும் அளவிற்கு ஒர்த்தில்லை என்றும் விஜய் கூறினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு தன்னை அனுமதிக்க விஜய் மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு முடியும் வரை அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் விஜயை திருமணம் செய்து 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருமணத்திற்கு பிறகு விஜயை நன்றாக கவனித்துக் கொண்டதாக கூறியுள்ள சங்கீதா அவரும் குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது பிரதான மனுவில் குறிப்பிட்டுள்ள காரணங்களால் அவரிடமிருந்து சுமூகமாக பரஸ்பரம் பிரிவதற்கு பலமுறை முயற்சித்தும் விஜய் ஒத்துக்கொள்ள மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தால் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று விஜய் தனது வழக்கறிஞர் மூலம் ஏற்கனவே கூறியதாக சங்கீதா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற தனக்கு சென்னையில் வசிப்பதற்கு வேறு வீடு கிடையாது என்றும் விவாகரத்து வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு விஜய் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் சங்கீதா கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம்
மாதம் தாவேக ஆர்ப்பாட்டத்தின் போது அக்கட்சியினர் மகளிருக்கான விலையில்லா பேருந்து பயணத்துக்கு எதிராக கொந்தளித்தனர். ஆனால் திமுக அரசின் விடியல் பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதைப் போன்று அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என தேர்தல் வாக்குறுதியாக விஜய் அறிவித்துள்ளார். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை பீடமேடு விமான நிலைய பின்புறம் பிருந்தாவன் நகரில் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 350 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி, அவரது ஆண் நண்பர், மாணவியின் தாய் என மொத்தம் 72 பேர் சாட்சியம் அளித்தனர். இதில் கடத்தல், வழிப்பறி, கூட்டு பாலியல், திட்டமிட்ட குற்றச்செயல்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் என பிரிவு தவிர்த்து மற்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த நீதிபதி சுந்தரராஜன் அவர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். சம்பவம் நடந்து 126 நாட்களில் குற்றவாளிகளுக்கு துரிதமாக தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டுள்ள நிலைதான் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். OPS ஆதரவாளர்கள் தாய்க்கிழகம் திரும்பும் நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் ராயபாளையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஓ பன்னீர்செல்வம் என்றால் நினைவுக்கு வருவது விசுவாசம் என புகழாரம் சூட்டினார். ஒருத்தரை முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம OPS அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில். உடனே ஸ்டாலினை பார்த்து OPS சிரிச்சிட்டார்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரை பாஜக மாற்றிவிடும் என்று தெரிவித்தார். எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமிக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தாய் கழகத்திற்கு திரும்பியுள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்படும் என்றும் விஜய் அறிவித்தார். மகளிர் தின விழாவில் புதிய வாக்குறுதிகளை வெளியிட்ட விஜய், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்ப தலைவியருக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் தரமான பட்டுச் சேலையும் அண்ணன் சீராக அழைக்கப்படும் என்றும், பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரமும், சோப்பு, சீப்பு உள்ளிட்ட பேபி கிட் வழங்கப்படும் என்றும் கூறினார். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும்
பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். அரசு பேருந்தில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என்றும் பெண்கள் பாதுகாப்புக்கு 500 குழுக்கள் கொண்ட வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும் எனவும் கூறிய விஜய், அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தனது பிரச்சினை கவலை கொள்ளும் அளவுக்கு வர்த்தில்லை என தவிக தலைவர் விஜய் பேசியுள்ளார். விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா நீதிமன்றத்தை நாடியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதை தான் பார்த்துக் கொள்வதாக விஜய் சூசகமாக தெரிவித்தார். தவிக தலைவர் பெண்களின் பாதுகாப்பு, சுதந்திரம், உரிமைகள் என கூட்டம் தோறும் முழங்கி வரும் நிலையில் விஜயை பற்றி சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறி அவரிடம் இருந்து விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாற்றுக் கட்சியினர் சமூக வலைதளங்களில் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பதிலுக்கு தவிகவினரும் கடும் வார்த்தை போரில் ஈடுபடுகின்றனர். மகளிர் தின நிகழ்ச்சியில் இது பற்றி பேசிய விஜய் அந்த பிரச்சனையை தான் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. மனைவியால் தான் சந்தித்து வரும் பிரச்சனை கட்சியினர் கவலை கொள்ளும் அளவிற்கு ஒர்த்தில்லை என்றும் விஜய் கூறினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு தன்னை அனுமதிக்க விஜய் மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவரது மனைவி சங்கீதா, விவாகரத்து வழக்கு முடியும் வரை அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் விஜயை திருமணம் செய்து 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருமணத்திற்கு பிறகு விஜயை நன்றாக கவனித்துக் கொண்டதாக கூறியுள்ள சங்கீதா, அவரும் குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது பிரதான மனுவில் குறிப்பிட்டுள்ள காரணங்களால் அவரிடமிருந்து சுமூகமாக பரஸ்பரம் பிரிவதற்கு பலமுறை முயற்சித்தும் விஜய் ஒத்துக்கொள்ள மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தால் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று விஜய் தனது வழக்கறிஞர் மூலம் ஏற்கனவே கூறியதாக சங்கீதா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற தனக்கு சென்னையில் வசிப்பதற்கு வேறு வீடு கிடையாது என்றும் விவாகரத்து வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு விஜய் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் சங்கீதா கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் தவிக ஆர்ப்பாட்டத்தின் போது அக்கட்சியினர் மகளிருக்கான விலையில்லா பேருந்து பயணத்துக்கு எதிராக கொந்தளித்தனர். ஆனால் திமுக அரசின் விடியல் பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதை போன்று அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என தேர்தல் வாக்குறுதியாக விஜய் அறிவித்துள்ளார். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை பீடமேடு விமான நிலைய பின்புறம் பிருந்தாவன் நகரில் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 350 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி, அவரது ஆண் நண்பர், மாணவியின் தாய் என மொத்தம் 72 பேர் சாட்சியம் அளித்தனர். இதில் கடத்தல், வழிப்பறி, கூட்டு பாலியல், திட்டமிட்ட குற்றச்செயல்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் என பிரிவு தவிர்த்து மற்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த நீதிபதி சுந்தரராஜன் அவர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். சம்பவம் நடந்து 126 நாட்களில் குற்றவாளிகளுக்கு துரிதமாக தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.